இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா 6 படை வீடுகள்ல 2வது படை வீடான திருச்செந்தூர்ல இருக்கோம். ஹாய் மக்களே, வணக்கம். பாட்டு ஒண்ணு வரும். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே தூக்கி எரிஞ்சுன்னு வச்சுக்க, உடச்சு விடுங்க. வந்த வீடியோ எடுக்க போறாங்க. பார்த்தாலும் பேரு செல்ஃபி கேமரா எடுத்து. அதான் மக்களே, 2027 அதுக்கான காலண்டரை சிறப்பா இந்த ஆவணி மாசமே ஆரம்பிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் தேதி என்னப்பா, ஆகஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு. 19-20 பூமி பூஜை போட போறோம். இன்னைக்கு 17 பண்றதால இருக்கா. இல்லப்பா, அதுக்கு வந்து ஒரு ஆரம்ப பூஜை வச்சுக்கோமா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். இருடா, முக்கியமான பேசியிருக்காரு. இன்னும் ஆடிய முடியல. முதல்ல கடல்ல போய் குளிக்கிறான். 2வது நாளைக்கு கிணறுல மறுபடியும் 2வது குளியில போட்டு போய் முருகா அப்பனே முருகா, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே. இப்போ வந்து நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு வந்து ஒரு திருப்பதி ஏழுமலையானுக்கு மேல பவர்ஃபுல் ஆயிட்டாப்ல. அவ்வளோ ஒரு கூட்டம் பிரசித்தி வேற லெவல் ஆயிட்டாப்ல. எந்த ஒரு ஆக்டருமே படம் நடிக்கிறாரு படம் ப்ரொமோஷன் சரிதான் இங்க வந்து போறாங்க. கோயில் தான் போனாலும் புண்ணியம் செய்தாலும் மக்களே ஆமா, உள்ள தனிப்பட்ட மேல பேசிக்கிறோம். நாங்க போய் கடல் வா வா என்று எங்களை அழைக்கிறது. எங்க புகழ் புலா மதுரை புலா ஒலிக்கணும். திருப்பரங்குன்ற மகளே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கடல்ல தான் இருக்கோம். ஆத்தா வந்து வேடிக்கை பார்த்துக்கிருக்காங்க. நம்ம என்னமோ பண்றோம்னு, ஆனா நம்ம எதுவும் பண்ணல. அண்ணன் வந்து மண்டாடி சித்தரா மாறிட்டாரு. எதனாலண்டா அவர் பெரிய தியாக நிலைக்கு மாற போறாரு. மைண்ட் சரியில்லாம அவர்கிட்ட கேட்டுரும், ஏன் இந்த மனநிலை மண்டாடி சித்தரா மனநிலை மாறினீங்க? அது வந்து நான் வந்து ஒரு பிறப்பாளைய முருகனோட பக்தி. இப்ப நான் திருச்செந்தூர் யதார்த்தமா சாமி கூட வந்தேன். இப்படி ஒரு உணர்வு வந்துருச்சு, அதனால இப்படி ஆயிரமேன்னு முடிவு எடுத்துட்டேன். இல்ல, அவர் யாருங்க? நீங்க மண்டாடி சித்தரு. அவர் யாருங்க? உங்க சிசிய பிள்ளையா? குண்டக மண்டக கழுத்துல கண்டக என்னோட சிசியனை மாற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணு கேட்டாப்ல, கடைசி வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ல குப்பை சிசியனை மாற மாட்டேன். மூஞ்ச பார்த்தா லான சூசி சொல்லிருக்கேன். இவருதான் மண்ணள்ளி மார்த்தாண்டா. மண்ணள்ளி அண்ணே, நம்ம எல்லாம் மண்ணள்ளி மார்த்தாண்டமே வருதா? மார்த்தாண்டம். இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நேர்த்தி கடனும் ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அடக்கும். எண்ணி 8 நாள் கண்டிப்பா அடக்கும். இது வந்து தெய்வ வாக்க நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால கண்டிப்பா நீங்க உங்க வேண்டுதலை கமெண்டா சொல்லுங்க. யார் சாமி எங்க நிறைவேறும் பட்சத்துல அது என்னன்றது திருப்பி வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்காக நான் காத்துட்டு இருக்கோம். இது விளையாட்டுக்காக மக்களே. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். இல்லைன்னா முருகே நைட்டு அண்ணா குத்திடுவாரு. எலுமிச்சை மரத்தை அனுப்பி வைப்பாரு கனவுல. வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு இதான் தண்டனை. அதுங்க வீடியோ பாக்குறாளுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அது சாமி மண்டாடி சித்தரு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதுக்கு வளர ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதற்காக நீங்க தியானம் பண்றீங்க? காலண்டருக்கு சொல்ல மாட்டீங்க. நம்ம SRK காலண்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2027 சிறப்பான முறையில ஆரம்பிக்க போறோம். அதுக்கான ஒரு வேண்டுதலுக்கு தான் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் மண்ணுக்குள்ளே இருக்காரு. பாத்தீங்க, ஒரு தீராத விரதமா இருக்காரு. இவருக்கு மண்டையில முடி வரல, அதனாலதான் சாமி சித்தர் வந்து முடி தீர்த்தம் ஒழிக்கிறாரு. வளர்ந்து விடும். ஆசீர்வாதம் கொடுங்க முருகா. சாமி, மனசு ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையான்னு கத்துது. அதை லைப்ரரி மாதிரி அமைதியாக ஒரு தாய்த்து தான் கொடுத்தாங்க. சாமி, நீங்க மக்களுக்கு என்ன சாமி சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு சொல்ல விரும்புறதுலாம் ஒண்ணுதான், அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு.
அண்ணே இப்ப திருச்செந்தூர் முருகன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே அதாவது இந்த தமிழ்நாடு ஃபுல்லாவே தெரியும், இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே தெரியும். ஆமா, நானே உலக அளவுல தலைமை ஃபேமஸ். ஆமா, கோயிலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து சாமியை கும்பிட்டுருவாங்க, கடலை குளிப்பாங்க, சாமியை கும்பிட்டுருவாங்க. என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு ஒரு கேள்வி. எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சியா? என்ன கேள்வி? ஏன்னா நான் வந்து இப்ப டைரக்டா கடலை குளிச்சோம், டைரக்டா சாமியை பார்க்க போவோம். அதான் மிஸ்டேக் பண்றீங்க. கடல்ல குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிக்கணும். நாளிக்கிணறு குளிக்கிறாங்க. இந்த நாளிக்கிணறோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகன் படைக்கப்பட்ட எதுக்கான்னு கேட்டீங்கன்னா சூரபத்மன் வதம் செய்யறதுதான் படைக்கப்பட்டாரு. அவரோட அந்த நோக்கமே இங்க ஏதாவது இந்த இடத்துல தான் அந்த சூரசம்ஹாரம் அடக்கம், இந்த கடலுக்கு முன்னாடி அடக்கம். அப்படி அந்த போர் நடந்தப்ப முருகன் தன்னுடைய வேளால சூரபத்மன் வதம் செஞ்சிடறாரு. அப்ப அந்த கூட அந்த போர் வீரர்களா இருப்பாங்கல்ல, சண்டை போட வந்தவங்க எல்லாம் முருகா எங்களுக்கு தண்ணி தேவைக்குது, ஏதாவது தண்ணி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா, கடல் தண்ணி குடிக்க முடியாது இல்லையா, உப்பு தண்ணியா இருக்கும். அதனால அந்த வேல் இருக்குல்ல, அந்த வேல் யார் கொடுத்தா முருகனுக்கு? அவங்களோட மனைவியா? அம்மா சக்தி கொடுத்தாங்க. சக்தியோட தான் வேலு. யாரு? பார்வதி தான் கொடுக்குறாங்க. அதாவது சிவன் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாம சிவன் இல்ல. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசிடா. கண்டன் விட்டு வெளியே போயிருவோம். அதனால மேட்ரு இருக்காரு. அந்த வேளால அந்த தண்ணியோட கிட்டத்தட்ட அந்த கடலுக்கு அந்த நாளிக்கிணறுக்கு 100 அடி பார்த்தாலே 100 அடியோட 100 மீட்டர் தான், ஒரு 50 மீட்டர் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியா இருக்கும். இந்த நாளிக்கிணறு அப்படி ஃப்ரெஷ்ஷான இப்ப எப்படி அக்குஃபினா பிஸ்லரின்ற தண்ணி அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி தண்ணி ஒன்று ஏற்பாடு பண்ணி, அதாவது அமிர்தமா இருக்கு, மலையில இருந்து வர தண்ணி மாதிரி ஒரு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம குடிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. அதை வந்து நாளடைவில் நல்ல மக்கள் எல்லாம் கடல்ல குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிச்சுட்டு போறது ஒரு ஐடியா மாத்திட்டாங்க. இதான் அந்த நாளிக்கிணறு வளராரு. பொதுவா எல்லாரும் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, நாளிக்கிணறு குளிக்கிற கடல்ல குளிக்கிற அப்படின்னு. கேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல்ல குளிக்கிறோம், நாளிக்கிணறு குளிக்கிறோம், தலைவனா வணங்குறோம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. சூப்பரா இருக்கா? எங்க ஊர்ல அப்பா சொல்லுவாங்க. சொல்லுங்க. அப்பாவா? ஆமா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அது நல்லா இருக்கியா? இல்ல, நீ என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்படுற, அது சொல்லு எனக்கு. நம்ம என்னமா என்ன எல்லாரோட நினைப்பு தான் எனக்கு இருக்கு, வாழ்க்கையில முன்னேறணும். உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நல்ல ஒரு வடியான இப்போ நீ நல்லா முன்னேறணும், நல்லா இருக்கணும்னா தன்னம்பிக்கை வச்சு நீ முன்னேறணும். மாதிரி டைலாக் உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்றேன், சொல்லுவா. கொஞ்சம் தரமா சொல்றீங்களா? கரெக்டா இருந்தா முரட்டா இல்ல மண்டபம்லாம் சாப்பிடலாம். கரெக்டா இருந்தாலும் மொரட்டா இல்லம்மா, பொரட்டா இல்ல பொரோட்டா சாப்பிடுவோம்ல. கரெக்டா இருந்தாதான் பொரோட்டா, இல்லன்னா மண்டை பூரா சால்னா. மண்டை பூரா சால்னா. என்னடா இது டைலாக் இது? என்னடா இது டைலாக் இது? இது டைலாக்கா இது? இது ஒரு டைலாக்கா இது? என் வாயால அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொன்னீங்க, அது என்ன வார்த்தை? சால்னாமா மண்டியா மசாலாமா? எந்த ஊரு டைலாக் இது? மதுரை டைலாக். மதுரைல மொத்த பேருக்கு சால்னா தான் போடுறீங்களா நீங்க? சாப்பாடு கொடுக்குறீங்களா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு ஒரே ஒரு பாட்டு தெரியும். பாட்டா? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என்னோட மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் பொய்யே சொல்லாதது. அருமையா அங்க இருங்க. என்னமோ அந்த உண்மையில அந்த காலத்துல ரேடியோ ஸ்டேஷன்ல கேட்ட மாதிரி இருக்குமா? மக்களே, எண்ட் ஆஃப் த விளாக் வந்துட்டோம். நல்லபடியா சிறப்பான ஒரு தரிசனம். நான் எத்தனை நாள் இந்த மாதிரி முருகனை கும்பிட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். ஆனா இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு 10 நிமிஷம் அங்க நின்று சாமியை வணங்கி நேருக்கு நேரம் முருகன் ரெண்டு பேசுன மாதிரி இருந்துச்சு. ஸோ
ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்பு. அது மட்டும் இல்லாமல் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை காத்திருந்தா அது கிடைக்கிற பலனே வேறன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் காலையிலேயே கடலை குளிச்சுட்டு நாளைக்கு நான் குடிச்சு அப்பயே சாமி பார்க்க வேண்டியவங்க. சில விஷயங்களால நாங்கள் கோயிலுக்கு போகிற தள்ளி போயிட்டே இருந்துச்சு, லேட் ஆகிட்டே இருந்துச்சு. காசு கொடுத்து தரிசனம் பார்த்துருந்தாலும் 2 நிமிஷத்துல பார்த்துருப்போம். லேட்டாக போனா பொது தரிசனத்தில் ஃப்ரீயாகவும் போயிட்டோம். முன்னாடி நின்று 10 நிமிஷம் சாமியை முழுசா தீபாராதனை நல்லா பார்த்தாச்சு. செம்ம சிறப்பு. நன்றி, வணக்கம். அடுத்த விழாக்களை சந்திப்போம். வேல் முருகனுக்கு